மோஸ்ட் பவர்ஃபுல் லவ்விங் ஸ்டேட்மெண்ட். என்னோடு எப்போதும் அவனும் என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்புகிறார்னா அது எவ்வளவு ஒரு ஆழமான அன்பாக இருக்க முடியும். நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எப்போதுமே நீ எங்கூட தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒருத்தர் என்னையும் உங்களையும் நேசித்தால் அப்படி ஒரு ஜெபம் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை என்னைக்காவது நம்ம செஞ்சுருக்கோமா? ஆண்டவரே, நான் எங்கே இருக்கிறேனோ அதே இடத்தில் இவனும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னு என்னைக்காவது நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்மளுடைய எந்த பொசிஷனுமே நம்ம யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். எல்லாம் கொடுத்தாலும் கூட ஒரு லெவல் தான். ஆனால் இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய மகிமையெல்லாம் துறந்து வந்து அதுக்கு முன்னாடி பண்ணின ஜெபம், எதற்காக அவர் மகிமையெல்லாம் துறந்து இப்படி வந்திருக்கிறார்னு சொன்னார். அவரோட அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பின ஒரு ஆண்டவரிடத்தில் தான் நீங்கள் நானும் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும். மறுபடியும் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் அவங்களோடு இருக்கணும், அவங்க எல்லாம் இருக்கணும், நம்மில் அவர்கள் இருக்கணும், நாம் அவர்களில் இருக்கணும், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அது அன்எண்டிங் ப்ராசஸ். 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபித்த ஜெபத்திற்கு பிதா பதில் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் சிலுவையில் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அனுப்பி இருக்கிறார். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்முடைய கண்மலை யார்? நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? மோரியா என்ற மலையில் ஆபிரகாம் தேவனை யெகோவா ஈரேவாக சந்தித்தார். ஓரேப் என்ற மலையில் பர்வதத்தில் மோசே தேவனை சந்தித்தார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு பர்வதத்தில் தேவனை சந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் வேறே ஒரு பர்வதம், வேறே ஒரு கண்மலையை தேவன் அனுப்பினார். அந்த கண்மலை கிறிஸ்து. ஆமென். இன்றைக்கு ஒரே பர்வதத்தில் நாம் தேவனை சந்திக்கவில்லை, அல்லது மோரியா பர்வதத்தில் நாம் தேவனை சந்திக்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்றும் இந்த கண்மலையின் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை விட, அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினதை விட, யோவான் 17ஆம் அதிகாரத்தின் மூலமாக நமக்கு அதிகமாக தம்மை வெளிப்படுத்தின ஒரு கண்மலையை நாம் சந்தித்திருக்கிறோம். யார் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? கதவுகள் அடைக்கப்படும் போது நமக்கு பிரியமான காரியங்கள் ஒன்றும் நடக்கவில்லை, நாம் பொறுமையாக இருக்க முடியவில்லை என்று சொல்லி நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய அந்த காலத்தில் நாம் யார் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து இளைப்பாறுதலுக்குள் இருக்க போகிறோம்? நம்முடைய இயேசுவின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் மேல வைக்கிற நம்பிக்கையினாலே தொடர்ந்து இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துதான் நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இங்கே ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, நாம் ஒருவரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். இயேசுவிடத்தில் நாம், அவர்தான் நம்முடைய அடைக்கலம். எப்படி நாம் இந்த அடைக்கலத்திற்கு ஓடி வந்திருக்கிறோம்? நம்பி வந்திருக்கிறோம். நம்புகிற இடத்தில் தான் நாம் அடைக்கலம் தேடுவோம். ஆமென். ஒரு வெள்ளம் நேரத்திலேயோ அல்லது புயல் நேரத்திலேயோ அல்லது போர் நேரத்திலேயோ ஒரு ஆபத்து நேரத்திலேயோ ஒரு சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? வேறு இடத்திற்கு அடைக்கலம் தேடி வேறு நாட்டுக்கு கூட போகிறார்கள். அப்படி நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆண்டவராக இயேசுவை ஒரு அடைக்கலமாக அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஓடி வந்திருக்கிறோம். அப்படி ஓடி வந்த நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆறுதல் உண்டாகும்படி, நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். நான் தான் உங்கள் அடைக்கலம் என்பதற்கு 2 மாறாத காரியங்களை செய்தார். 1, அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 2வது, வாக்குத்தத்தத்தை ஆணையினாலே சத்தியம் செய்து ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சத்தியம் செய்கிறார். ஏனென்றால் மனிதர்களுடைய வாழ்க்கையின்படி மனிதர்களிடத்தில் சத்தியம் செய்யும் பொழுது அந்த சத்தியத்திற்கு மதிப்பு இருக்கிறது. அதே விதமாக மனுஷர்களுடைய ஈக்குவலாக தேவன் என்ன செய்தார்? சத்தியம் செய்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்,
நான் சீக்கிரமாய் வந்து உங்களை என்னிடத்தில் கூட்டி சேர்த்து கொள்வேன் என்றெல்லாம் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை சத்தியம் செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த காலையில் இயேசு நமக்கு நம்பிக்கையாக இருப்பதினால் உண்டாயிருக்கிற இளைப்பாறுதல் என்ன, இந்த நம்பிக்கையின் மூலமாக அதோடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் முக்கியம். இளைப்பாறுதல் சொல்லுவோமா? இளைப்பாறுதல். இயேசுவை நம்பிக்கையாக அடைக்கலமாக கொண்ட பிறகும் கூட நாம் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு அலசடிப்படுகிற ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் உண்மையாகவே அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அர்த்தம் இல்லை. கிறிஸ்துவை நாம் உண்மையாக நம்புவோம் என்று சொன்னால் நமக்கு அவர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய இளைப்பாறுதல் அல்லது தேவன் எப்படி நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஏன் அவர்களுடைய காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே அவங்க மிஸ் பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எங்கே மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காகவே அவைகளை தேவன் நமக்கு எழுதியிருக்கிறார். இது ஒரு அருமையான வேதமாக இருக்கிறது. இன்றைக்கி நான் தேவன் என்னோடு பேசின என்னாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் சில காரியங்களை விளக்க விரும்புகிறேன். என்னாகமம் 10ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க வேகமாக. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வேகமாய் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு, சொல்லுவோமா? கர்த்தருடைய பர்வதம். கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறது, இது வந்து மிகவும் ஒரு விலையேற பெற்ற பகுதியாக நான் பார்க்கிறேன். இந்த இடத்தில் நான் என் கண்களை பதிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். அதாவது முக்கியமாக ஃபஸ்ட்டு நான் எதை பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. எப்பெல்லாம் அவர்கள் பிரயாணப்பட்டார்களோ, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அங்கே வெப்பமான பகல் வேலை, அந்த மலைகளை எப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை, பாலைவனமான ஒரு பகுதிகள், அங்கே தான் இந்த மக்கள் பயணத்தை செய்கிறார்கள். அப்போது இந்த பகலில் இன்றைக்கி நம்ம இந்த வெயிலே தாங்க முடியலை, சென்னை வெயிலே நம்ம கஷ்டப்படுறோம். அன்றைக்கி அது ஒரு உஷ்ணமான ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணுகிறார் கர்த்தர்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மேகமாக அவர்கள் மேல் தங்கி அவர்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். அது மட்டுமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு, எங்கே தன் மக்கள் இளைப்பாற வேண்டும், ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்கிற இடத்தை அவர்களுக்கு தேடி கண்டுபிடித்து காட்டும்படி அந்த உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்னே சென்றது என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய தேவனை புரிந்து கொள்ளுகிற ஒரு இடமாக இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பர்வதம் என்று ஒரு பர்வதத்தை அங்கே மோசே எழுதுகிறார். ஓரே பர்வதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்தில் சீனாய் மலை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேருமே ஒன்று தான். சீனாய் மலையினால் ஒன்று தான், ஓரே பர்வதம் என்று சொன்னாலும் ஒன்று தான். கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஓரே பர்வதத்தை பார்க்கவும் அதில் கொஞ்சம் தூரம் ஏறவும் தேவன் கிருபை செய்தார். ஆமேன். இந்த ஓரே பர்வதத்தில் அங்கேதான் தேவன் தன்னுடைய மகிமையை முதலாக மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே எரிகிற அக்கினி தேவன் அங்கே இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மோசேயின் மூலமாக 10 கட்டளைகளை தேவன் இந்த இடத்தில் தான் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி கொடுத்து அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி, உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிறகு இது ஒரு முதல் பிரயாணம். இதுவரைக்கும் அவங்க எகிப்திலேருந்து நடந்து வந்தது ஒரு பயணம். இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிறார்கள். இதோடைய பின்னணியை நீங்கள் யாத்ராகமத்தில் படிச்சிங்கன்னா தான் புரியும். இந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும்
யாத்ராகமும், எண்ணாகமும், லேவியராகமும், உபாகமும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சமயத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆதியாகமத்தை அப்படியே வாசிச்சிடலாம். ஆனால் யாத்ராகமத்திலிருந்து இருக்கிற மற்ற 4 புஸ்தகங்களை தனித்தனியாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிகிறத விட ஆவியானவருடைய உதவியோடு இங்கேருந்து ஒரு 5 அதிகாரங்கள் அல்லது இதிலேருந்து ஒரு 10 அதிகாரங்களாக சேர்த்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றாகவே எங்கே எதை பசில் மாதிரி தேவன் சொல்ல விரும்புகிறாரோ அழகாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ எண்ணாகமத்தின் இந்த 10ஆம் அதிகாரத்துடைய காரியங்களை புரிஞ்சுக்கணும்னா யாத்ராகமத்தில் போய் உடன்படிக்கை பெட்டி செய்ய கர்த்தர் என்னென்னலாம் மோசேக்கு சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இங்கே இன்னொரு காரியமும் நடக்குது. இந்த இடத்துல தான் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கண்ணுக்குட்டி செஞ்ச இடமும் இதுதான். அப்போ கர்த்தர் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மோசையை சந்திக்கிறார். மோசையை தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லிய இடமும் இதற்கு முன்பு தான் நடக்கிறது. இவ்வளவு காரியங்கள் நடந்த பின்பு உண்டான ஒரு பயணமாக இது இருக்கிறது, சும்மா இல்லை. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்படி அவர்கள் 3 நாள் பிரயாணமாக புறப்பட்டார்கள், கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு புறப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். அப்படி அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு புறப்பட்ட போது எதனால் இந்த இடத்துல நான் இந்த பகுதியை வாசிக்க ஆரம்பித்தேன்னா, கர்த்தருடைய மேகம் அவர்கள் மேல் தங்கியிருந்தது அற்புதமான விஷயம். கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு முன்னதாக அவங்க எங்கே தங்க வேண்டும் என்ற இடத்தை பார்த்து சொல்லுகிறதாக இருந்தது. அது ஒரு அற்புதமான விஷயம். அதை விட ஒரு அற்புதமான விஷயம் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசே என்ன பண்ணுகிறார் இந்த இடத்துல, அதுக்கு தான் இந்த பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். மோசே என்ன பண்ணுகிறார், ஒரு மனிதனுடைய உதவியை இந்த இடத்தில் தேடுகிறதை நான் பார்த்தேன். கர்த்தரை எவ்வளவு பர்சனலாக தெரிந்தாலும் கூட இது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இங்கே கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை காட்டிலும் மோசே இங்கே என்ன பண்ணினார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசே என்ன பண்ணுகிறார், 29ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்போது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானனுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி, யாருன்னு கேட்டிங்கன்னா மாமனார் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, எத்திரோ மீதியானிய ஸ்திரியை தான் இவர் விவாகம் பண்ணினார் அந்த மாமனார். அப்போ இங்கே ஒரு பேர் சொல்லப்படுகிறது, மீதியானுடைய குமாரனாக ஓபா. அப்படின்னா யார், அப்போ மச்சான் அர்த்தம். மாமனார் நல்ல மாமனார் தான், வந்தப்போ நல்ல ஒரு ஆலோசனையை கூட மோசைக்கு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஆனால் மச்சான்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, மோசே சொல்கிறார், உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய், நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். அப்படின்னு சொன்ன பிறகுதான் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டவர்கள் 3 நாள் பிரயாணம் போனார் என்று பார்க்கிறோம். இவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அதாவது மீதியான் தேசத்தில் இருந்தபடினாலே அது இஸ்ரேல் மக்களுடைய பயணத்திற்கு பக்கத்து ஒரு இடமாக இருந்தபடினாலே, ஒரே பர்வதத்திற்கு பக்கத்திலே தான் மீதியான் தேசம் இருந்தபடினாலே கர்த்தர் மோசேயை அங்கே தான் சந்தித்தார். ஃபஸ்ட்டு எரிகிற முச்செடியில் தரிசனமானது இந்த ஒரே பர்வதத்தில் தான். அப்போ மோசே என்ன சொல்லுகிறார், நீ எங்களுக்கு கண்களை போல இருப்பாய், இந்த இடம்லாம் உனக்கு நல்லா தெரியும், எங்கெங்கே நல்ல இடங்கள், எங்கெங்கே நாங்கள் இளைப்பாறுதலாம், எப்படி டூர் கைடை நம்ம கேட்குறோமோ அது போல் மோசே என்ன பண்ணுகிறார், அவர்கிட்ட தப்பு இல்லை, ஆனாலும் ஒரு மனுஷனுடைய உதவியை அந்த இடத்தில் கேட்கிறார். ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான், நான் வர முடியாது என்று சொல்லி அவன் அங்கே மறுத்து விடுகிறான். நான் உங்கள் பயணத்தில் கலந்துக்க நான் தயாராக இல்லை, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு நன்மையை வாக்கு பண்ணியிருக்கலாம், ஆனாலும் இந்த பயணத்தில் நான் உங்களோடு வர எனக்கு சம்மதம் இல்லை என்று சொல்லி அவன் போகிறதை பார்க்கிறோம். இது எதை காண்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது மக்களுடைய உதவியை மனிதர்கள் மேல் நீங்களும் நானும் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி நமக்கு அவர்கள் மறுக்கும்போது, நோ சொல்லும் பொழுது, நாம் விரும்புகிறபடியாக தான் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் போகும்போது, நாம் விரும்புகிற அந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது, ஒரு விதமான மனசோர்வு உண்டாகிறது, டிப்ரெஷன் உண்டாகிறது. அப்போ நம்ம என்ன மறந்து விடுகிறோம், யார் நம்முடைய கண்மலை,
யார் நம்முடைய தேவன் என்பதை சில நேரங்களில் மறந்து போய்விடுகிறோம். ஆமேன். கர்த்தர் சில வேளைகளில் மனிதர்களை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார். அஃப்கோர்ஸ் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எப்பொழுதுமே மனிதர்கள் வழியாகத்தான் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு எந்த நிச்சயமும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கிறது, தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு முன்னே போய் அவர்கள் எங்கே தங்க வேண்டும் என்ற இடத்தை அவர்களுக்கு காட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இடையில ஏன் மோசே அந்த மனிதன்கிட்ட உதவி கேட்டார் எனக்கு தெரியல. ஆனால் அதை பற்றி வேதம் அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை. இது நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. ஆமேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எதை அவர்கள் மறந்து போகிறார்கள், நாமும் மறந்து போகிறோம் என்று சொன்னால், தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கையின் அர்த்தம் என்ன? உடன்படிக்கை என்றால் 2 நபர்களுக்கு நடுவே செய்யப்படலாம், அல்லது 2 கூட்டத்துக்கு நடுவே செய்யப்படலாம், அல்லது 2 தேசங்களுக்கு நடுவே செய்யப்படலாம். இப்படி உடன்படிக்கை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அதன் அர்த்தம் என்ன? என்னுடையவைகள் யாவும் உன்னுடையவைகள், உன்னுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். உன்னுடைய நன்மையில் மட்டுமல்ல, உன்னுடைய தீமையிலும் எனக்கு பங்கு உண்டு. நான் உன் நல்லது கெட்டதில் எல்லாவற்றிலும் பங்கெடுத்து கொள்வேன் என்பதுதான் உடன்படிக்கை. எப்பெல்லாம் இந்த மக்கள் முறுமுறுத்தார்கள், எப்பொழுதெல்லாம் இந்த மக்கள் தவறி போனார்கள் என்று சொன்னால், தங்களோடு உடன்படிக்கை பண்ணினவர் கூடத்தான் வருகிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை எப்பொழுதெல்லாம் மறந்தார்களோ, தங்கள் கண்மலை யார் என்பதின் மேலிருந்து கவனத்தை அவர்கள் மாற்றி வேற ஒரு காரியத்தின் மேல் வைத்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை உண்டானது என்று பார்க்கிறோம். இந்த காலவெளியில் தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நாம், அவரை அடைக்கலமாக நம்பி ஓடி வந்திருக்கிற நாம், சில வேளைகளில் நாம் விரும்புகிற வண்ணமாக நமக்கு கதவுகள் திறக்கப்படாத போது, நாம் விரும்புகிற வண்ணமாக காரியங்கள் நடக்காத பொழுது நாம் என்ன செய்கிறோம்? சில வேளைகளில் இவர்களைப் போலவே நாம் என்ன பண்ணுகிறோம்? அப்செட் ஆகிறோம். அதனுடைய அடுத்த பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி நம்பாத பொழுது, உடன்படிக்கை மறக்கிற பொழுது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது உண்டாகிற ஜபங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, நாங்கள் செத்துவிட்டால் பரவாயில்லை என்று சொல்லி இவர்களைப் போல சில வேளையில் நாமும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். இருக்க பிடிக்கவில்லை என்ற இடத்திற்கு நாம் போகிறோம். எப்பன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல் இருக்கும் பொழுது, நாம் விரும்புகிற வண்ணமாக காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை, நடக்கவில்லை என்று நாம் நினைக்கும் போது, நம்மோடு வருகிறவர், நம்ம விசாரிக்கிறவர், அவருடைய சமூகம் நம்மோடு இருக்குது, அவருக்கு தெரியும் எனக்கு எங்கே இளைப்பார்க்கிற இடம் கொண்டு போய் காண்பிக்க வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு தெரியும் என்பதை நாம் அநேக வேளைகள் மறந்து போய்விடுகிறோம். முந்தா நாள் காலையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன். ஆகிலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் இருக்கிற வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லி சங்கீதம் 77 கர்த்தர் பேசினார். நான் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. ஆனால் முந்தா நாள் இரவு முடியும் போது அந்த வசனத்தையும் அதற்கான ஒரு காரியத்தையும் நான் பார்க்கவும், ஆறுதல் அடையவும், கர்த்தருடைய சமூகத்தில் தேற்றப்படவும் கர்த்தர் உதவி செய்தார். அப்போ தான் நான் நினச்சேன், காலையில் பேசின வசனத்தை இரவு படுப்பதற்கு முன்பதாக அதை குறித்து பேசி ஆறுதல் செய்கிற தேவன் இவர் போல் யார் இருக்கிறார் என்று நான் உணர்ந்தேன். ஆமேன். இந்த நாளிலும் உங்களுக்கு அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆறுதல், நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறவர் ஒருவர் நமக்கு முன்னே போகிறார். ஆமேன். இவர்களுக்கு அவர் முன்னே போனாலும் நாமும் மோசே போல நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளை நம்ம தேடுகிறோம். அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்னதாக ஒன்றுமே இல்லை. ஆமேன். இந்த உலகத்தில் யாருக்கு வேணால் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் இருக்கலாம். அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாம் சார்ந்து கொள்வதை விட நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ள தேவன் இந்த காலையில் அழைக்கிறார். ஆமேன். இன்டர்வியூ எடுக்கும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸை வைத்து எடுக்கிறார்கள். ஆனால் தேவ ஆவியானவர் அங்கே போகும் பொழுது அநேக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களையெல்லாம் புறக்கணித்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத நம்மை அந்த இடத்தில் வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். கதவுகள் எல்லாருக்கும் அடைக்கப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய ஸ்தலம். அங்குதான் கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார் என்று சொன்னால், அந்த தேசத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் காணான் என்று சொன்னால், அங்கே எவ்வளவு சத்துருக்கள் இருந்தாலும் அவர்களை எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த தேசத்தை இளைப்பாறுதலின் தேசமாக கொடுக்க கர்த்தர் தன்னுடைய மக்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதைத்தான் வரலாறும் இந்த வேத புத்தகம் நமக்கு ரூபிக்கிறது. ஆகவேத்தான் சொல்லுகிறேன்,
நாம் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல அல்ல, தேவனுடைய வல்லமையின் மேலும் தேவனுடைய சமூகத்தின் மேலும் வைக்க கர்த்தர் இந்த காலை நம்ம அழைக்கிறார். ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்குறாங்க, ஏனோக்கியர்களை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே வனாந்திரத்திலே மடிந்து விட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு இடத்துல அவங்களுக்கு பிரியமான உணவு கிடைக்கல, காடைகளை கேட்குறாங்க. அப்பயும் அப்படி தான், நாங்கள் செத்து விட்டால் பரவாயில்லைங்கிறார்கள். அற்பமான காரியங்களுக்காக அப்படி நினைக்கிறார்கள். நான் சொல்கிறேன், வரப்போகிற எதிரி என்ன அவனுக்கு ஆகும்னே தெரியாமல் செத்து போகிற விரும்புகிறதை காட்டிலும் எதிரியிடம் போய் சண்டை போட்டு ஒருவேளை தோற்று யுத்தத்தில் மடிந்தால் அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்காதா? வனாந்திரத்தில் காடைகளையோ நான்வெஜ்ஜோ கேட்டு அழுது அதனால் மடிகிறதை விட கர்த்தருக்காக புசிக்காமலே இருந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் மறிப்பது அதை விட நல்லது. ஆமென். எது சிறந்தது என்பதோ, மரணத்தில் கூட எது சிறந்தது என்பதை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். ஆமென். வாழ்ந்தாலும் மறித்தாலும் அதில் கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்துவிட்டு தான் நாம் மறிக்க வேண்டுமே ஒழிய அற்பமான மனிதர்களுக்காகவோ சூழ்நிலைகளுக்காகவோ ஆண்டவரே நான் போதும் மறித்து விடுகிறேன் என்று சொல்வது கர்த்தருடைய பார்வையில் சிறந்ததாக இருக்காது என்பதை இந்த காலவெளி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். சரி, அவர்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்தை அவர்களுக்கு பெட்டியானது காண்பிக்கிறதாக இருந்தது. சரி, அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த காலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசே அற்புதமாக சொல்லுகிறார். பெட்டியானது புறப்படும் போது, பெட்டியை தூக்கும் போது அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பதாக ஓடி போவர்களாக என்பான். அப்போது இந்த பயணத்தில் இருக்கிற முக்கியமான காரியம் என்ன? இவர்கள் அப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போகும்போது அங்கே என்ன உண்மையாக இங்கே சொல்லுகிறார்? கர்த்தர் முன்னே போகிறார். அப்போது எதிரிகளை பார்த்து எதிரிகள் எவ்வளவு பெரியவர்கள் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இவர்கள் யுத்தம் செய்தாலும் இவர்களுடைய யுத்தத்தில் இவர்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியான வல்லமையை கொடுக்கிறவர் தேவனாக இருக்கிறார். அதுதான் அவர்களுடைய இளைப்பாறுதலுக்கு காரணம். இன்னும் சொல்லப்போனால் மோசைகிட்ட சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது ஒன்றும் ஒரு ஏதோ சில இடங்களை போயிட்டு சில புனிதமான இடங்கள், புனித யாத்திரை இல்லை இவங்க செஞ்சது. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது எப்படி இருக்குன்னா என்னமோ புனித யாத்திரை போன மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக யுத்தங்களுக்குள்ள யாத்திரை. அப்போது கர்த்தர் யுத்தத்துக்குள்ள யாத்திரைன்னு தெரியும், அநேக சத்துருகள் இருக்கிறார்கள்னு தெரியும், இவங்க போகிறது கடினமான பாதையும் தெரியும். ஆனால் அங்கே கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்கிறபடி உனக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன், இந்த யுத்த பயணத்திலே இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று தேவன் அன்னைக்கு அவங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கி நமக்கு அந்த போல் யுத்த பயணங்கள் இல்லை. ஒருவேளை நமக்கு கண்ணுக்கு புலப்படாத யுத்தம் இருக்கலாம். நம்ம என்ன நினச்சிடறோம்? ஆவிக்குரிய யுத்தம், இந்த சண்டை அந்த சண்டை எல்லாத்துலேயுமே நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஏன் நமக்கு போராட்டங்களில் டிப்ரெஷன் உண்டாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் எல்லாமே செய்கிறோம், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அவருடைய வல்லமை அவர்களுக்கு உண்மையாக புறப்பட்டு போகிறது. அங்கே சொல்கிறார், அப்படி தான் சொல்கிறார், நீர் எழுந்தருளும் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார். எதுக்காக சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்காக சொல்லலை, அங்கே இருக்கிற இந்த 6 லட்சம் புருஷர்கள் காதில் விழ வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, கர்த்தர் முன்னாடி போகிறார் என்கிற தைரியத்தோடு போவார்கள். ஆமென். இப்போ நம்ம கூட காலையில் சொல்லலாம், ஆண்டவரே எழுந்தருளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கையில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, அதை விசுவாசிக்கிறபடி நான் சொல்லுகிறேன், எனக்கு முன்பதாக உம்முடைய சமூகம் செல்லட்டும் ஆவியானவரே என்று நாமும் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, தங்கும்போது என்ன சொல்வாராம்? அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்வான். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரிட்டன் வந்துருங்க, ரெஸ்ட்டுக்கு வாங்க. ஒரு மொழிபெயர்ப்பு அப்படி இருக்குது, ரெஸ்ட் வித் அஸ் காட், எங்களோடு இளைப்பாறுவீராக என்று சொல்லுகிறான். அப்போது இளைப்பாறுதல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனாலும் தேவன் நம்முடன் இருப்பதனாலும் உண்டாகிற ஒன்றாக இருக்கிறது. ஆமென். இளைப்பாறுதல்னாலே அதுக்கு காரணர் யார்? தேவன். அது எதனால் உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தினாலே, நமக்கு முன் செல்லுகிறவர் நம்மோடு இருக்கிறபடினாலே, நாம் சந்திக்கிறவைகளை காட்டிலும் நம்மோடு வருகிறவர் பெரியவராக இருக்கிறார், அவர் என்னோடு வருகிறார் என்கிற விசுவாசத்தினால் நமக்கு அந்த இளைப்பாறுதல் உண்டாகிறது. இப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தோம்னா எந்த சூழ்நிலையிலும், சில வேளையில் இன்றைக்கி தான் கர்த்தர் நல்ல சூப்பராக செய்வார் நினைக்கிற அன்றைக்கி டோட்டலாக அன்றைக்கி தான் என்னவாக இருக்கும்? எல்லாமே மோசமாக இருக்கும்.
அப்போ நம்ம உடனே என்ன பண்ணிவிடுவோம், ஆகான்னு ஒரு வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிப்போம். இல்லை, அப்போ தான் கர்த்தர் இன்னும் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்ம போட்ட பிளானு, நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் டோட்டலாக எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். அப்போ தான் கர்த்தருக்கு அதிகமாக மகிமை செலுத்தணும். ஏன் தெரியுமா, அதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லாதவைகள், அவைகளால் நமக்கு நயாபிசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், இதெல்லாம் தான் கரெக்டு பர்ஃபெக்டாக நம்ம ஒரு வழியில் போயிட்டுருப்போம். ஆவியானவர் என்ன பண்ணுவார், அதை எதையுமே வாய்க்க விடாமல் பண்ணுவார். அப்போ புரிஞ்சுக்கணும், கர்த்தர் தலையிட்டு குறுக்கிட்டு ஏதோ ஒன்றை செய்கிறார், இது நமக்கு வேண்டாம். எப்பொழுதுமே சமாதானம் தான் நமக்கு நடுவராக இருக்கிறது. இஃப் யூ ஃபைண்ட் பீஸ் இட் மீன்ஸ் இட் இஸ் யுவர்ஸ். ஒரு காரியத்தில் நீங்கள் சமாதானத்தை அனுபவித்தால் அதுதான் தெரியணும் உங்களுக்கு, இது நம்முடையது என்று சொல்லி. ஆமென். இல்லைன்னா அது நம்முடையது இல்லை. ஓகே, சரி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இளைப்பாறுதல் தேவனாலும் தேவனுடன் இருப்பதனாலும் உண்டாகிறதுன்னு சொல்லி, இந்த பகுதியை, இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியை ஏசாயா, அந்த 5 புஸ்தகங்களில் இந்த பகுதியை எடுத்து ஏசாயா அங்கே சொல்லுகிறதை பாருங்கள். ஏசாயா 63, ஏற்கனவே 2-3 வாட்டி பேசியிருக்கேன், அதனால் திருப்பி நான் பேச விரும்புகிறேன். ஏசாயா 63 8ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஏசாயா 63 8 முதல் 14. அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்ன அர்த்தம், உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். உடன்படிக்கையில் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, உடன்படிக்கை என்றாலே இங்கே உண்மை எதிர்பார்க்கப்படுகிறது. கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தன் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன். ஆனால் அவர் தன் மக்களோடு உடன்படிக்கை பண்ணப்போ அவங்கள குறித்து என்ன எண்ணினாராம், இவர்களும் என்னை போல உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிதான் அவர்களுக்கு அவர் இரட்சகராக மாறினார். எகிப்திலிருந்து அவர்களை அழைத்தார். அங்கே எழுதியிருக்கிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவங்க இந்த பாதையில் போகும்போது அவங்களுக்கு உண்டான நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், ஏன் அப்படி எழுதியிருக்கிறது, தேவன் நெருக்கப்பட முடியுமா, தேவனை யாராவது நெருக்க முடியுமா? ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது தேவன் நெருக்கப்பட்டார். காரணம் என்ன, அங்கே உடன்படிக்கைன்னு வந்தால் உன்னுடைய நல்லதில் மட்டும் இல்லை, உன் கஷ்டத்திலையும் உன்னுடைய துன்பமான காலத்திலும் கூட நானும் அதில் பங்கு கொள்கிறேன் என்பதை தான் இங்கே அப்படி ஏசாயா எழுதுகிறான். அவர்களுடைய நெருக்கங்களில் நெருக்கப்பட்டது அவர்கள் மாத்திரமல்ல, தேவனும் பரிசுத்த ஆவியானவும் அவர்களோடு அங்கே நெருக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கடந்து போகிற பாதைகளை எல்லாம் அறிந்தவர் மட்டுமல்ல. ஆகவே தான் நான் என்னை என்கரேஜ் பண்ணிப்பேன், எந்த ஒரு வேலையை நம்ம தனியாய் செய்தால் கூட நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஞானம், இயேசு என்னோடு தான் இதை சேர்ந்து செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என்னோடு தான் இருக்கிறது, கர்த்தரோடு சேர்ந்து தான் இதை செய்கிறேன் என்று செய்யும் பொழுது நமக்கு பலன் உண்டாகிறது. நம்ம தனியாக செஞ்சோம்னா நம்ம டயர்ட் ஆகிடுவோம், நம்மளால் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம நல்ல பலத்தோடு சுகத்தோடு இருக்கணும்னா நமக்கு இந்த வசனம் மறக்கவே கூடாது. என்னுடைய எல்லா நெருக்கத்திலும் என்னுடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரும் என்னோடு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நான் தனியாக இல்லை, அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி, என்ன கலகம் பண்ணாங்க, அவங்க பேசினது எல்லாமே கலகம்தான். பேசினாலே அங்கே ஒரு கலகம்தான் நடக்கும். ஏன் இப்படி பேசினாங்க, அவிசுவாசத்தினால் பேசினார்கள், உடன்படிக்கையை மறந்தபடினாலே பேசினார்கள், தங்கள் கண்மலை யார் என்பதை மறந்து போனதினால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அடிக்கடி உடனடியாகவே மறந்து விடுகிற ஒரு நன்றியில்லாத இருதயம் அவர்களுக்கு இருந்தபடினாலே அவர்கள் கலகம் பண்ணினார்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள், விசனப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை கோபப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இன்றைக்கும் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, எபேசியர் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கும் அவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். எப்படி, உடன்படிக்கையை நாமும் மறந்து போகும்போது நம்மோடு கூட நெருக்கப்படுகிறவர் யார், நம்முடன் வருகிற கண்மலை யார், நம்மை அழைத்தவர் யார், நமக்கு என்ன விதமான அவர் விசேஷமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நம்மை கைவிட மாட்டார். அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய கண்களை தூக்கி வேறே பிரச்சனைகள் மேலும் போராட்டங்களின் மேலும் நமக்கு பிடிக்கிற மாதிரி காரியங்கள் நடக்காத பொழுது நாம் சோர்ந்து போகிறபடினாலும் நாமும் என்ன பண்ணுகிறோம், ஒரு அவரை எப்படி வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். ஹீ இஸ் எ பர்சன் டுடே.
இன்னைக்கு காலையில் நான் அதை தான் ரொம்ப தியானித்தேன். இயேசு இன்னைக்கு உயிரோட இப்போ சபையில் வந்தார்னா இருக்கிறார். இன்னும் இயேசு போகலை. இந்த இடத்துல தான் இப்போ எனக்கு பின்னாடி தான் ஒரு 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 சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அல்லது ஒரு சீட்டில் உட்கார்ந்துருக்கிறார்னா நம்மளுடைய மனங்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? எனக்கு பின்னாடி இயேசு உட்கார்ந்துருந்தா இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனாலும் இப்போ அவர் என் கூட இல்லையா? இருக்கிறார். காணப்படாத ரீதியில் என் ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார். ஆனாலும் ஃபிசிக்கலாக அவர் இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன? எப்படி ஒரு 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 ரெவரன்ஸ் இருக்கும், எப்படி ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும்? அதற்கு ஒப்பான நம்பிக்கை இன்றைக்கி நமக்கு இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் அப்படி தான் இருக்கிறார். அவர் இயேசு போய் ஆவியானவரை உங்களுக்கு எனக்கும் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் நானும் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் we can able to feel him. அவரை உணர முடிகிறது. எப்படி உணர முடிகிறது? சகல சத்தியத்திற்குள்ளும் அனுப்பி என்னுடைய சூழ்நிலையில் ஒரு வசனத்தை எனக்கு கொடுக்கிறார். அந்த நாள் இரவுக்குள்ளாக அந்த வசனத்துக்குரிய முழு சங்கீதத்தையும் எனக்கு காண்பித்து என்னை கைதூக்கி எடுக்கிறார். நான் சமாதானத்துடன் படுத்து நித்திரை செய்கிறேன். இது இது எப்படி நடக்கிறது? லிட்டரலாக ஒரு நபர் என்னோட இருந்து, ஊரிலிருந்து எங்கேயோ ஒரு தேசத்திலிருந்து ஒரு எனக்கு பிரியமான ஒரு நண்பன் வந்தது போல ஒரு நபராக ஆவியானவர் என் வாழ்க்கையில் இதை செய்வார் என்று சொன்னார். இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரை பார்க்க முடியாவிட்டாலும் நீங்களும் நானும் அவர் நம்மோடு இருக்கிற ஒரு நபராக, அவர்களுக்கு முன் சென்ற அதே மேகம், அவர்களை மூடி மறைத்த மேகம், கர்த்தருடைய அந்த பர்வதத்தில் இருந்த அதே மேகம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதே விதமாக மூடி மறைக்கிற மேகமாக, பாதுகாக்கிற மேகமாக, முன்னே போய் உங்களுக்கும் எனக்கும் தேவையானதை செய்து முடிக்கிற மேகமாக அவர் இன்றைக்கு நம்மோடு தான் இருக்கிறார். எத்தனை இன்டர்வியூவில் நான் அதை பார்த்துருக்கேன். சோர்ந்து போயிடுவேன், என்ன இங்கெல்லாம் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் கிடைச்ச இடத்துல போய் வேலை பார்க்குற 1-2 மாதத்தில் கிடைக்கும். நான் போன இடங்களில் எங்கெல்லாம் நான் வேணான்னு என்ன சொன்னாங்களோ அங்கெல்லாம் ஒரு ஒரு கடுபடியான ஒரு மோசமான இடங்கள், அங்கே மனுஷன் நிம்மதியாகவே வேலை செய்ய முடியாதுன்னு அப்புறம் மற்ற ப்ராஜெக்ட்லேருந்து சொல்லும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் பார் எவ்வளவு நம்ம மேலே பொறுப்பும் அக்கறையும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துணையை தேடும்போதும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எதை தேடினாலும் சரி, அவர் கொடுக்கும் போது அது இளைப்பாறுதலை கொடுக்கிறதாக இருக்கும். நாம தேடி போய் நாம் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் போது தான் அநேக வேளையில் நாம் நாமே நம்மை குத்தி கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியோடு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் தேடி போய் அங்கே நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்போது அது காலம் முழுவதும் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறதாக இருக்கும். இளைப்பாறுதல் தான். ஒரு சில வீட்டுக்கு போனால் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், திருப்பி அங்கே போகணும்னு தோணும். ஒரு சில இடங்களுக்கு போனால் நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் நாம் பார்க்க முடியும். அதுதான் அங்கே அத்தாட்சி, இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் என்று சொல்லி. ஆமேன். இன்றைக்கும் தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாமல் இருக்க வாழ கற்றுக்கொள்வோம். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். தேவனே சத்ருவாய் மாறி யுத்தம் பண்ணினால் யார்கிட்ட போய் நம்ம நிற்க முடியும்? அன்னைக்கு அவர்களுக்கு அப்படி நடந்தது. ஏசாயா சொல்கிறான், ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். தமிழில் அவர் நினைவு கூர்ந்தபடி நினைவு கூர்ந்தான் எழுதியிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் அவர்கள் மக்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று தான் இங்கே வருகிறது. எப்படி இருந்தாலும் ஓகே, பின்ன வருகிற வசனங்கள் தான் நமக்கு முக்கியம். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏறி வர பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையுள்ள புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பதாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்களை இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? மோசே தான் நடத்திட்டு இருக்காரு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே எழுதியிருக்கிறது மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமேன் புயத்தினாலே நடத்தினார். மோசேயின் புயத்தோடு இருந்த கர்த்தருடைய மகிமேன் புயம். ஆமேன். இன்னைக்கு நீங்கள் நானும் எதை செய்தாலும் அவருடைய மகிமேன் புயத்தை அங்கே நாம் பார்க்க வேண்டும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய மகிமேன் புயம் இல்லாமல் இதை நான் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. நான் எதை செய்ய நினைத்தாலும் கர்த்தருடைய மகிமையின் கரம் என்னோடு இருந்தால் என்னால் சரியாய் பிரசங்கம் பண்ண முடியும்.
தேவன் தான் ஒருவனை பேக்கப் பண்ணுகிறார். தேவனுடைய ராஜ்யம், தேவ ஆவியானவர் தான் அவனை அதை செய்ய அவனுக்கு வல்லமை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய், அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத இங்கே ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். எந்த இடத்தில் அவர்கள் இளைப்பாற வேண்டும் என்பதை ஆவியானவர் அவர்களை இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். இதனால் என்னவாம்? அவருக்கு மகிமை உண்டாகும்படி அவர் தன் ஜனங்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் வெறும் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய நம்முடைய வல்லமையாக அவர் காணப்படுகிறார். அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கிறது. அவருக்கு அப்பாற்பட்டு, தேவனுக்கும் தேவ ஆவியானவருக்கும் அப்பாற்பட்டு நம்ம இளைப்பாறுதலை அடையணும் முயற்சி பண்ணோம்னா அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்காது. அவருடைய இளைப்பாறுதலை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னொரு காரியம் இளைப்பாறுதலில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் எப்பெல்லாம் இளைப்பாறுதல் என்று கொடுக்கிறாரோ அங்கே வேறுபிரித்தலும் உண்டாகிறது. வேறுபிரிக்கப்பட்டவைகளுக்கு எதை ஒன்று தேவன் வேறுபிரிக்கிறாரோ, பரிசுத்தப்படுத்துகிறாரோ, கட்டாயமாக நிச்சயமாக அந்த இடத்தில் இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எதனால் அவர்களுக்கு இளைப்பாறுதல்? உலகத்தில் உள்ளவர்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறதா இல்லையா தெரியாது. அவர் உங்களையும் என்னையும் வேறுபிரித்தபடினால் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஆதியாகமத்தில் அதை பார்க்கிறோம். ஏன் ஓய்வு நாளை குறித்து அப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியினால், இளைப்பாறினபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதை தன்னுடைய நாளாக அவர் வேறுபடுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் எதையெல்லாம் வேறு பிரிக்கிறாரோ அந்த இடத்துல இளைப்பாறுதலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் முடிந்தது என்று சொல்லி என்றைக்கு ஓய்ந்து இளைப்பாறினாரோ அதிலிருந்து மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பித்ததை ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஆமேன். அவர் அழைத்தபடியினாலே நாம் அவரிடத்தில் வந்திருக்கிறோம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறபடினாலே நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மை வெறுபிரித்தபடினாலே நமக்கு இளைப்பாறுதலுக்கான வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அவர் எப்பொழுதெல்லாம் இளைப்பாறுதல் கொடுக்கிறாரோ அவர் அந்த காரியத்தை வேறுபிரித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எஸ், எரேமியா பார்த்து சொல்கிறார், உன் தாயின் வயிற்றிலே நீ உருவாகிறதுக்கு முன்னதாகவே நான் உன்னை வேறு பிரித்தேன் அப்படிங்கிறார். அழைத்தபடினாலே வேறு பிரித்தாரா அல்லது வேறு பிரித்தபடினாலே அழைத்தாரா? அழைத்தபடினாலே அவர் இங்கு வேறு பிரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய எதிர்காலம் என்பது அவருடைய கடந்த காலத்தில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று சொன்னபடினாலே நமக்கு ஆரம்பம் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் எதை நோக்கி நாம் போகிறோமோ அது ஏற்கனவே அவருடைய திட்டத்தில் இருந்த கடந்த காலமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும். அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். வரப்போகிற உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமிடத்தில் சொல்லவில்லை. ஆபிரகாமே வரப்போகிற
உன் சந்ததிக்கு டீட்டெயிலாக சொல்கிறாரு. எத்தனை மக்கள் இருக்காங்களோ அவ்வளோ பேரையும் இங்கே சொல்கிறார் கர்த்தர். கர்த்தருக்கு வேறு வேலை இல்லையான்னு நினைக்கலாம், ஆனால் சொல்கிறார், டீட்டெயிலாக சொல்கிறார். இவன் இருக்கான் பாரு, கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெருசியர், ரெப்பாய்மீர், எமோரியன் எல்லாரும் இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறான். அவருடைய பாஸ்ட் டென்ஸ் தான் இவருடைய ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தது. ஆமென். ஆகவே தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை அழைக்கிறார். இதுக்கு நம்ம நம்பணுங்கிறதுக்காக சத்தியம் பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இவ்வளவையும் பார்த்துட்டு இவ்வளவையும் கேட்டுட்டு நம்ம அவர் மேல் விசுவாசம் இல்லாமல் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தால் அது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதாக தான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மகிமையாக யோவானிலிருந்து நான் இதை காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு செய்த ஜெபம், யோவான் 17:20 முதல் 26 வசனங்களை நான் வேகமாக வாசிக்கிறேன். சீசர்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக் கொண்ட ஒரு ஜெபம் அது. யோவான் 17ஆம் அதிகாரம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி சொல்றாரு. சாதாரண தமிழில் சொன்னால், நீங்கள், நான், அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறேங்கிறார். அது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒன்றாயிருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரிந்தவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும். தேவன் என்னவா இருக்கிறார்? இந்த இடத்துல நம்மேல அன்பாக இருக்கிறார். எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறார்னா, இயேசுவின் மேல் எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதே அளவு அன்பாக இருக்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். உலகம் அறியும்படிக்கும், உலகம் தெரிஞ்சுக்கணும். உலகம் என்ன தெரிஞ்சுக்கணுமா? தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார் என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டுமாம். நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். இதான் மோஸ்ட் பவர்ஃபுல் லவ்விங் ஸ்டேட்மெண்ட். நான் எங்கே போனாலும் எங்கூட தான் அவர்களும் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க நம்மளை விரும்பணும்னா அது கொஞ்சம் மண்டை யோசிச்சு பாருங்க. நான் எங்கே போனாலும், நான் எங்கே இருந்தாலும் என்னோடு எப்போதும் அவனும் என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்புகிறார்னா அது எவ்வளோ ஒரு ஆழமான அன்பாக இருக்க முடியும். நான் உன்னை விட்டுவிடவே விரும்பவில்லை, நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எப்போதுமே நீ எங்கூட தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒருத்தர் என்னையும் உங்களையும் நேசித்தால் அப்படி ஒரு ஜெபம் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை என்னைக்காவது நம்ம செஞ்சுருக்கோமா? ஆண்டவரே, நான் எங்கே இருக்கிறேனோ அதே இடத்தில் இவனும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னு என்னைக்காவது நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் இப்போ இந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி போயிடுறேன். நம்மளுடைய எந்த பொசிஷனுமே நம்ம யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். எல்லாம் கொடுத்தாலும் கூட ஒரு லெவல் தான். ஆனால் இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய மகிமையெல்லாம் துறந்து அதுக்கு முன்னாடி பண்ணின ஜெபம், எதற்காக அவர் மகிமையெல்லாம் துறந்து இப்படி வந்திருக்கிறார்னு சொன்னால், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பின ஒரு ஆண்டவரிடத்தில் தான் நீங்கள் நானும் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம். அவரை நம்பலாம், அவருக்கு எந்த விதமான கனத்தையும் கொடுக்கலாம், அதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும். மறுபடியும் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் அவங்களோடு இருக்கணும், அவங்க எல்லாம் இருக்கணும், நம்மில் அவர்கள் இருக்கணும், நாம் அவர்களில் இருக்கணும். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள். நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதாவது அது அன்எண்டிங் ப்ராசஸ். தொடர்ந்து இயேசு என்ன பண்ணுகிறார்? இந்த அன்பை, இந்த மகிமையை, இந்த ஐக்கியத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கும் வரைக்கும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அதற்காக தான் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் தொடர்ந்து என்ன காரியத்தை நம்மக்கிட்ட சொல்கிறார்னா,
தேவன் நம்ம எவ்வளோ நேசிக்கிறார், நம்ம எந்த இடத்துல வைக்க விரும்புகிறார் என்பதை தொடர்ந்து அவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த இளைப்பாறுதல் என்பது இந்த ஜெபத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். எதை சொன்னாரோ, எதை நமக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, எதையெல்லாம் அவர் செய்து முடித்திருக்கிறார். நான் கேட்குறேன், இந்த ஜெபத்துக்கு பிதா பதில் கொடுத்துருக்க மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்துருக்கிறார்? யார் ஜெபத்துக்கு பதில் வேணால் கிடைக்காம போயிருக்கலாம், இயேசுவின் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆமேன். ஒருவேளை உங்கள் ஜெபத்துக்கு என் ஜெபத்துக்கு பதில் கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா நமக்கு நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபித்த ஜெபத்திற்கு பிதா பதில் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் சிலுவையில் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த காலையில் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நம்முடைய கண்மலை யார்? நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? மோசே போல அந்த ஒரு மனிதனை நோக்கி நீ எங்களோடு வந்து எங்களுக்கு வழி காண்பிக்கிறாயா என்று கேட்க போகிறோமா? அல்லது இல்லை, தேவனை எனக்கு முன் சென்று எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க போகிறோமா? ஆபிரகாம் ஒரு மலையில் தேவனை யெகோவா இறைவாக சந்தித்தார். மோரியா என்ற மலையில் ஆபிரகாம் தேவனை யெகோவா இறைவாக சந்தித்தார். ஓரேப் என்ற மலையில் பர்வதத்தில் மோசே தேவனை சந்தித்தார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு பர்வதத்தில் தேவனை சந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் வேறே ஒரு பர்வதம், வேறே ஒரு கன்மலையை தேவன் அனுப்பினார். அந்த கன்மலை கிறிஸ்து. ஆமேன். இன்றைக்கு ஒரே பர்வதத்தில் நாம் தேவனை சந்திக்கவில்லை, அல்லது மோரியா பர்வதத்தில் நாம் தேவனை சந்திக்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்றும் இந்த கன்மலையின் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை விட, அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினதை விட, யோவான் 17ஆம் அதிகாரத்தின் மூலமாக நமக்கு அதிகமாக தம்மை வெளிப்படுத்தின ஒரு கன்மலையை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய இந்த கன்மலை அவரும் நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர்களுக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கையை விட பெட்டர் கவனன்ட், சிறந்த உடன்படிக்கை நமக்கு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை தான் நாம் இன்றைக்கு நம்புகிறோம். அவர் மேல்தான் இந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். அந்த எபிரேயர் 6:18-20 வசனத்தை இன்னைக்கு நேரமாகிவிட்டது. அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் கொஞ்சம் அதிலிருந்து நான் பேச விரும்புகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அது நமக்கு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையும் நிலையும் உறுதியான நங்கூரமாக இருக்கிறது. அசைக்க முடியாத நம்பிக்கையாக மாறி இருக்கிறார் இயேசு நமக்கு. அவர் நமக்கு முன்னோடி இருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இன்றைக்கு பரலோகத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இந்த காலையில் ஒரே ஒரு கேள்வி, நம்முடைய கன்மலை யார்? யார் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? கதவுகள் அடைக்கப்படும் போது, நமக்கு பிரியமான காரியங்கள் ஒன்றும் நடக்கவில்லை, நாம் பொறுமையாக இருக்க முடியவில்லை என்று சொல்லி நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய அந்த காலத்தில் நாம் யார் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து இளைப்பாறுதலுக்குள் இருக்க போகிறோம்? நம்முடைய இயேசுவின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் மேலே வைக்கிற நம்பிக்கையினாலே தொடர்ந்து இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். நாம் எழுந்து நிற்போம்.